Hi friends, welcome back to our Techivings Technology YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா oops கான்செப்டோட செகண்ட் பிரின்சிபல் ஆன அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு oops கான்செப்டோட இன்ட்ரொடக்ஷன் ஆகட்டும் அண்ட் தென் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் தென் என்கேப்சுலேஷன் இதை பற்றினதெல்லாம் நான் ப்ரீவியஸ் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறீங்க அப்படின்ட்டா இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நான் இன்ட்ரொடக்ஷனாக கொடுத்துருக்க oops கான்செப்ட் பற்றியும் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் பற்றியும் ஃபஸ்ட்டு பிரின்சிபலான என்கேப்சுலேஷனும் பார்த்ததுக்கப்புறமா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து oops கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம வந்துட்டு oops கான்செப்டில் இப்போ 4 பிரின்சிபல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். என்னென்ட்டா என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம். இப்போ நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா oops கான்செப்டோட செகண்ட் பிரின்சிபலான அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்கேப்சுலேஷனும் அப்ஸ்ட்ராக்ஷனும் மோரார்லெஸ் வந்துட்டு சேமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் ஆஃப் ரெண்டுமே சேஃப் அண்ட் செக்யூர் ஃபங்க்ஷனுக்காக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் oops கான்செப்டில். அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது வெளியிலேருந்து யாராவது நம்மளோட டீட்டெயில்ஸோ டேட்டாவோ யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்ட்டா இப்போ நம்ம க்ரியேட் பண்ண நம்ம என்ன பண்ணிக்கலான்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஷோ பண்ணிவிட்டு அன்வான்டான அவங்களுக்கு தேவையே இல்லாத டீட்டெயில்ஸ் ஆர் டேட்டாஸ் அது தேவையில்லாத ஒரு விஷயங்கள்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இதை உங்களுக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுற லேப்டாப்பே எடுத்துக்கோங்களேன். இப்போ லேப்டாப்பில் வந்துட்டு நம்மளால் என்னென்ன பார்க்க முடியுது, கீபோர்ட் பார்க்க முடியுது, மவுஸ் இருக்குது, ஒரு சிஸ்டம் எடுத்திங்கன்னா CPU பார்க்கலாம், அண்ட் தென் ஒரு டிஸ்பிளே இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்மளால் வந்து என்ன பண்ணிக்க முடியும், அக்சஸும் பண்ணிக்க முடியும், நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டா நம்மளுக்கு தேவையான விஷயம் என்ன, மவுஸு, கீபேடு, அண்ட் தென் டிஸ்பிளே, CPU இருந்தால் CPU, ஸோ USB கனெக்ஷன், போர்ட் கனெக்ஷன், சார்ஜர் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்மளாலேயே அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் இந்த லேப்டாப்புக்குள்ளேயே இருக்கக்கூடிய வந்துட்டு ரேம் ஆகட்டும், ஆர்எல்ஸ் உள்ளே இருக்கக்கூடிய மதர் போர்ட் ஃபங்க்ஷனோ, ஆர்எல்ஸ் சர்க்கியூட் ஃபங்க்ஷனோ, இந்த ரேம் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, வெளியில் ஷோ பண்ணியிருக்க மாட்டாங்க. அது நம்மளுக்கு தேவையில்லாத டீட்டெயில்ஸும் கூட. இப்போ நீங்கள் லேப்டாப்பை யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டா இந்த மதர் போர்டு எப்படி யூஸ் ஆகுது, இந்த ரேம் எப்படி யூஸ் ஆகுது, அதெல்லாம் படிச்சுட்டா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்மளுக்கு தேவையானது வெளியில் இருக்கக்கூடிய கீபேட் எப்படி யூஸ் பண்ணணும், மவுஸை எப்படி யூஸ் பண்ணணும், CPU எப்படி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணணும், அதில் வந்து எப்படி நம்ம வந்து ஒரு டிஸ்க் ட்ரைவ் யூஸ் பண்ணுறது, அண்ட் தென் USB எப்படி கனெக்ட் பண்ணணும், போர்ட் எப்படி யூஸ் பண்ணணும், இது மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். ஒரு லேப்டாப்பை நம்மளால் என்ன பண்ணிட முடியும், யூஸ் பண்ணிட முடியும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு சிஸ்டத்தில் வந்து நம்மளுக்கு தேவையான விஷயங்களை மட்டும்தான் நம்மளுக்கு காட்டுனாங்க. நம்மளுக்கு தேவையில்லாமல் இருக்கக்கூடிய ரேமு, ஹார்ட் டிஸ்க்கு, பேட்ரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஹைட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இதை நம்ம வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் அப்ஸ்ட்ராக்ஷனுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் கான்செப்டை நம்மளுக்கு எப்படி வந்து oops கான்செப்டில் கிளாஸ் யூஸ் பண்ணி நம்மளுக்கு க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ oops கான்செப்டில் நம்ம வந்துட்டு ஒரு கிளாஸ் எழுதுகிறோன்னு வைங்களேன். இப்போ அந்த கிளாஸில் இருக்கிற ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டா யூஸருக்கு வந்து என்ன டீட்டெயில்ஸ் எசென்ஷியலாக தேவையோ அந்த டீட்டெயில்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஷோ பண்ணுற மாதிரி எழுதிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் ஹைடாக நம்ம எழுதி வைக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் திங்க் பண்ணலாம், ஏன் இந்த விஷயங்களெல்லாம் நம்மளுக்கு வந்து ஹைடாக எழுதி வைக்கணும், ஏன் அதையும் ஷோ பண்ணுற மாதிரி எழுதி வைக்கலாமே, இதனால் என்ன யூஸ் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணலாம். என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்டில் நீங்கள் இருக்கீங்கன்னு வைங்களேன். இப்போ இதில் வந்து ஒரு 3 கிளாஸஸ் யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் நம்ம வந்து எழுதுகிறோன்னா அதை 3 டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணிகிட்ருப்பாங்க, ஹேண்டில் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ நமக்கு ஹெட்டு கேட்குறாங்க அப்படின்னா இந்த 3 பீப்புள்ஸும் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ப்ரோக்ராம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு ஸ்டைல் ஆஃபில் நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருப்போம், அவங்க ஒரு ஸ்டைல் ஆஃப் ப்ரோக்ராம் எழுதியிருக்காங்கன்னா இப்போ நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும்போது இப்போ இன்னொருத்தவங்க வந்து நம்ம ப்ரோக்ராம் டீட்டெயில்ஸ் நம்ம கிட்ட வந்து கேட்குறாங்க அப்படின்ட்டா நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு என்ன வந்து தேவையோ அந்த டீட்டெயில்ஸை மட்டும் நீங்கள் கொடுக்கலாம். உங்களோட ப்ரைவேசியாக நீங்கள் ப்ரைவேட்டாக எழுதியிருக்க ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே நீங்கள் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ அவங்க என்ன உங்கள்கிட்ட கேட்குறாங்களோ ஸோ அதை மட்டும் நீங்கள் அவங்களுக்கு பாஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஈஸியாக அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கும் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் கிளியராக சொல்லணுன்னா
நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி லேப்டாப் இருக்குது. அந்த லேப்டாப் வந்துட்டு வெளியில் யூஸ் பண்ணுற விஷயங்களை மட்டும்தான் நம்ம கற்றுக்கிட்டா யூஸ் பண்ண முடியுங்கிறப்ப நம்மளால அது ஈஸியாக இருக்குது. மொபைலே எடுத்துக்கோங்களேன். மொபைலில் வந்துட்டு டச்லாம் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டா எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் நம்மளால் அதை ஈஸியாக யூஸ் பண்ண முடியுது. இதை நீங்கள் உள்ளே இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஸ்டைல் இருந்ததுன்னா எத்தனை பேரால் மொபைலையும் லேப்டாப்பையும் யூஸ் பண்ண முடியும்னு பாருங்கள். ஸோ என்ன தேவையோ அதை மட்டும் காட்டிட்டு தேவையில்லாத விஷயங்களை அதை க்ரியேட் பண்ணாங்க இல்லையா, அவங்க அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தெரிஞ்சால் மட்டும் போதும். ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க அந்த ஒரு ப்ரோக்ராம் ஆகட்டும், நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க ஒரு திங்க் நம்மளோட ஸ்டைல் ஆஃபில் எந்த விதமானதும் ஸ்பாயில் ஆகாமல் ரொம்ப சேஃபாக இருக்கும். அதை வெளியில் மட்டும் யூஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதும். உள்ளே இருக்கிற விஷயங்களை அவங்க சேஞ்ச் பண்ணாங்கன்னா நிறையா ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சிட்டது. இந்த அப்ஸ்ட்ராக்ஷனை கிளாஸில் எப்படி நம்ம மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்டர்ஃபேஸ் அண்ட் தென் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லி 2 மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம அப்ஸ்ட்ராக்ஷனை ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அவுட் சைடில் நம்மளுக்கு ஷோ ஆகிற விஷயங்களை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு கிளாஸை யூஸ் பண்ணி அதில் நம்ம எழுதி வச்சுக்கலாம். நம்ம இப்போ ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்னொரு அனதர் கிளாஸாக போட்டு அதில் இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்து நம்ம அதில் ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு மட்டும் அஸ் அ ப்ரோக்ராமராக நம்மளுக்கு மட்டும் என்ன தெரியணுமோ அதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், நம்ம தனியாக ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட் போட்டு அதில் நம்ம ஹைட் பண்ணி வைக்கணுங்கிற விஷயங்களெல்லாம் நம்ம ரைட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்பிளுக்கு யூஸ் பண்ண லேப்டாப்பே எடுத்துக்கோங்க. இப்போ லேப்டாப்பை அப்ஸ்ட்ராக்ஷன் மெத்தடில் எப்படி இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷனில் எழுதணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இன்டர்ஃபேஸுங்கிறது நம்மளுக்கு ஷோ ஆகுறது, இம்ப்ளிமெண்டேஷனுங்கிறது ஹைட் ஆகுறது. ஸோ இப்போ நம்மளுக்கே யோசிச்சு பார்த்தா இன்டர்ஃபேஸில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் நம்மளுக்கு வரலாம், கீபோர்டு அண்ட் தென் நம்மளுக்கு மானிட்டரு, மவுஸு அண்ட் தென் போர்ட் பாயிண்ட்டு, இது எல்லாமே என்ன வரலாம் நம்மளுக்கு இன்டர்ஃபேஸ். தட் மீன்ஸ் நம்மளுக்கு ஷோ ஆகிற விஷயங்கள். ஸோ அதெல்லாம் நம்ம இன்டர்ஃபேஸ் பார்ட்டில் நம்ம எழுதி வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஷோ ஆகாமல் பின்னாடி இருக்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ரன் ஆகக்கூடிய ஹார்ட் டிஸ்க்கு, ரேமு அண்ட் மதர் போர்டு, இந்த மாதிரி ஃபங்க்ஷன், பேட்டரி எப்படி யூஸ் ஆகுது, இந்த மாதிரியெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்டில் போட்டு அதோட ரன்னிங் ப்ராசஸ் எல்லாத்தையும் நம்ம அதில் எழுதி வச்சுக்கலாம். ஆனால் இந்த இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட் இல்லாமல் ரன் பண்ண முடியாது. கரெக்டாக இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது இன்டர்ஃபேஸ்க்கு பின்னாடி நம்மளுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். பிகாஸ் ஆஃப் இந்த கீபேர்டு, மவுஸு, மானிட்டர் இதெல்லாம் நம்மளுக்கு ரன் ஆகுதுங்கிறது ஷியோராக நம்மளுக்கு தெரியும். இந்த சிபியூ இல்லாமல், ஹார்ட் டிஸ்க் இல்லாமல், ரேம் இல்லாமல் ரன் ஆகாது. ஸோ ஊப்ஸ் கான்செப்டில் நம்ம அப்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி கிளாஸ் எழுத போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், அதை 2 டிவிஷனாக நம்ம டிவைட் பண்ணிவிட்டு ஒரு பார்ட்டை இன்டர்ஃபேஸனும் இன்னொரு பார்ட்டை இம்ப்ளிமெண்டேஷனும் நம்ம ரைட் பண்ணி வைப்போம். ஸோ இப்போ அவுட் சைட்லேருந்து நம்மளோட கிளாஸை யாராவது அக்சஸ் பண்ணணும் அப்படின்ட்டா அவங்க என்ன பண்ணிக்கலாம், இன்டர்ஃபேஸ் பார்ட்டை மட்டும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். அவங்க இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்டை தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இதே மாதிரி தான் அப்ஸ்ட்ராக்ஷனில் நம்ம இன்டர்ஃபேஸில் என்னென்ன நம்மளுக்கு தேவை அப்படின்னு யூசர் லைக் பண்ணுறாங்களோ, ஸோ அதுக்கெலாம் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கால் பண்ணிவிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸை மட்டும் அவங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ நம்ம ஊப்ஸ் கான்செப்டில் 2 பிரின்சிபல் பார்த்தாச்சு. தட் மீன்ஸ் என்கேப்சுலேஷன் பார்த்தாச்சு அண்ட் தென் அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் உள்ள பிரின்சிபல்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரிலேட்டடான கோர்சஸ்லாம் ஃபுல் டைமாக பண்ணணும் அப்படின்னு லைக்னஸ் இருந்தது அப்படின்னா எங்களோட இன்ஸ்டியூட்டில் நாங்கள் பேட்சஸ் ஆல்சோ போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு ஆன்லைன் அண்ட் தென் ஆஃப்லைன் 2 பேட்சஸாக நாங்கள் டிவைட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு என்ன மாதிரி லைக்னஸ் இருக்கோ ஸோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். இது பற்றின என்கொயரிஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டா எங்களோட ஹெச்ஆர் நம்பர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுக்கு நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணிவிட்டு இது பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ப்ரோக்ராம் ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக வரணும் அப்படின்ட்டா டெக்கிவிங்ஸ் டெக்னாலஜி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது வீடியோ ரிலேட்டடாக டவுட்ஸ் இருந்ததால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.